உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மார்கழி மாதத்தின் கும்பராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு அனுகூலமாக இல்லை. தனஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது. நிறைவேற்ற இயலாத வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு பின்பு சிரமப்பட வேண்டியிருக்கும். பண வசதிக்கு குறைவராது. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும். சனி பகவான் ஜென்மராசியை அணுகுவதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் நல்லது. கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். செவ்வாய் சிறந்த சுபலம் பெற்றுள்ளதால் நிலம் வீடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். கூடிய வரையில் வெளியூர் பயணங்களையும் அலைச்சலையும் கடின உழைப்பையும் குறைத்துக் கொள்வது நல்லது. உறவினர்கள் வருகை மனதுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். நடக்கும்போது எச்சரிக்கை நிதானம் மிக மிக அவசியம். உத்தியோகம். அலுவலக பணிகளில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். ஜென்ம ராசியை நோக்கி சனி பகவான் நெருங்கி வருவதால் அடிக்கடி சோர்வும் அசதியும் ஏற்படக்கூடும். மேலதிகாரிகள் உங்கள் பணிகளில் ஏதாவது குற்றம் குறை கூறி கொண்டிருப்பார்கள். சக ஊழியர்களின் மறைமுக தொல்லைகளும் கவலையை அளிக்கும். சிலருக்கு இடமாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உள்ளதை சனி ராகுவின் நிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. தொழில் வியாபாரம். கடும் போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும். நிதி நிறுவனங்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்கும். சந்தை நிலவரம் சாதகமாக இருக்காது. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களின் விலை விஷமென ஏறும். உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது விவேகமாகும். நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்க மறுக்கும். நிம்மதி இருக்காது. சக கூட்டாளிகளுடன் நிலவிய சுமூக உறவு பாதிக்கப்படும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பணம் நின்று போகும். சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கு கடன் தொல்லை அதிகரிக்கும். மாணவ மாணவியர். கலைத்துறையினர். இம்மாத கிரக நிலைகள் ஓரளவே சாதகமாக அமைந்துள்ளன. சிறு சிறு வாய்ப்புகள் அவ்வப்பொழுது கிடைக்கும். எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் இம்மாதத்தில் புதுப்படம் எதிலும் முதலீடு செய்ய வேண்டாம். கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லை. நடிகர்கள் நடிகைகள் ஆகியோர் இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் வாழும் கலையை மேற்கொள்ள வேண்டும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பது சற்று கடினமே. வீட்டு வேலையாட்களினாலும் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதன் விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். அரசியல் துறையினர். மார்கழி 8ஆம் தேதி வரையில்தான் சுக்கிரன் அனுகூல நிலையில் சஞ்சரிக்கிறார். 9ஆம் தேதியிலிருந்து அவரால் நன்மைகள் குறையும். முதல் வாரம் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. 2ஆம் வாரத்திலிருந்து மாதம் முடியும் வரை பேச்சிலும் பிற தொடர்புகளிலும் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மாணவ மாணவியர். கல்விக்கு உரிய கிரகங்கள் சுபபலம் பெற்று விளங்குவதால் படிப்பில் மிக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல குணங்கள் அமைந்த மாணவர்களுடன் நட்பு ஏற்படும். தேர்வுகளில் மிகச் சரியான பதிலளிக்க உதவியாக நினைவாற்றல் உதவும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கற்க விருப்பம் இருப்பின் அதற்கான பூர்வாங்க திட்டங்களை வகுக்க கிரகநிலைகள் உதவிகரமாக உள்ளன. விவசாயத்துறையினர். மார்கழி 10ஆம் தேதி வரை அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது. 11ஆம் தேதியிலிருந்து மாதம் முடியும் வரை நல்ல பலன்கள் கிடைக்கும். பயிர்கள் செழித்து வளரும். அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பெண்மணிகள். உடல் நலனில் கவனம் வேண்டும். இரவு நேரங்களில் தனியே வெளியில் செல்ல வேண்டாம். வேலை பார்க்கும் பெண்மணிகள் சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது அவசியம். இருசக்கர வாகனங்கள் ஓட்டும் போது நிதானம் அவசியம். பரிகாரம். திருநள்ளாறு தரிசனம் மிகச்சிறந்த நன்மை அளிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் மார்கழி 17 மாலை முதல் 18, 19 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.